பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. இந்த நிர்பயா சம்பவத்துக்கு பிறகுதான் போக்சோ சட்டம் இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது. மாநில காவல்துறை தான் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க. சிபிஐ 16 நாட்களாக என்ன பண்ணிக்கொண்டாங்க? எங்க குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானுவே 17 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு அவங்க கூட இருந்தவங்களை எல்லாம் கொலை செஞ்சாங்க. அவருடைய மகள் 5 வயது சிறுமியை காலை பிடிச்சு தலைகீழா அடித்து கொலை செஞ்சு அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை கூட ரத்து பண்ணுவதற்கு பாஜக முயற்சி செய்து அவர்கள் வெளியே வரும்பொழுது லட்டு கொடுத்து கொண்டாடினாங்களே, அதுவும் இந்த தேசத்தில் தான். இந்த பாலியல் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து 10 நாட்களுக்குள் தூக்கு தண்டனை விதிக்கிற மாதிரி சட்டத்தை நாங்கள் மாற்றுறோம். அதுக்கு உங்களுடைய ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பாரான்னு கேள்வி கேட்கிறேன். இந்த பெண்ணுக்காக நீதி கேட்டு நடத்தப்படுகின்ற இந்த பேரணிக்காக கூட்டம் கூடுவதற்காக இந்த பெண்ணை வச்சு அறகுறையா ஆட விட்ட சம்பவம் இன்னைக்கு ரொம்ப ஒரு முகம் சுளிக்க வைக்கிற விஷயமா இருக்கு. அப்ப நீங்க இதுல அரசியல் பண்றீங்களா இல்ல உண்மையிலே சமூக அக்கறையோட பண்றீங்களா? நீங்க மேற்கு வங்காளம் பற்றி எரியும்னு நினைக்கிறீங்க. அப்படி எரிய நினைத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பற்றி எரியும், பீகார் பற்றி எரியும், டெல்லி பற்றி எரியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்புச் செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவம் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மம்தாவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அவங்களே போராடினாங்க, பேரணி நடத்தினாங்க, வீதியில் இறங்கி அவங்களும் போராடினாங்க. பாஜகவும் போராட்டத்தில் ஈடுபட்டது. இப்போ பேரணி எல்லாம் நடத்துகிறாங்க. இதில் வன்முறை நடந்தது, பஸ்ஸு தாக்கப்பட்டது, கடையடைப்பு இதெல்லாம் நடந்தது. இப்போ ஜனாதிபதி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஒரு முடிவு கட்டணும். ரக்ஷன் பந்த விழாவுக்கு நான் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ பள்ளி குழந்தைகள் கேட்குறாங்க, இன்னொரு நிர்பயா சம்பவம் நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க. இப்போ குழந்தைகள் அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்கு. குற்ற செயல்கள், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஜனாதிபதி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்வியெல்லாம் நியாயமான கேள்வி தான். ஆனால் இது வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் நடக்குதா, கல்கத்தாவில் மட்டும்தான் நடக்குதா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நிர்பயா சம்பவத்தை சொன்னீங்க. 2012 நிர்பயாங்கிற பெண்மணி, அவரும் பயிற்சி மருத்துவர் தான், ஒரு கல்லூரி மாணவி தான். அவரும் ஓடும் பஸ்ஸில் கையவர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு சம்பவம் தான் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தி தான் நம்ம போக்சோ சட்டத்தையே கொண்டு வந்தோம். இந்த நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு தான் போக்சோ சட்டம் இந்தியா முழுவதும் அமுல்படுத்தப்பட்டது. கடுமையான சட்டம். ஏனென்றால் இதில் மைனர் கூட தப்பிக்க முடியாது, குற்றவாளி மைனராக இருந்தாலும் கூட தப்பிக்க முடியாது. இதுக்கு பெரிய சாட்சியம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், கல்கத்தாவில் இந்த பெண் பயிற்சி மருத்துவர் மோசமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதில் 7 பேருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது. ராய்கிற ஒரு மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் கடுமையான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு இன்றைக்கி கைது செய்யப்பட்டு இன்றைக்கி இந்த கேஸ் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு 16 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கி மம்தா பானர்ஜி கேட்கின்ற கேள்வி அதுதான். மாநில காவல்துறை தான் பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க. சிபிஐ 16 நாட்களாக என்ன பண்ணி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இன்னொன்று, இப்போ நம்ம பேசிக்கிட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கூட நேற்று உத்தரப்பிரதேசத்தில் 2 சிறுமிகள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஒரு மோசமான இடத்துல இன்றைக்கி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்தி வருது. அப்போ இது உத்தரப்பிரதேசம் நடக்கிறத அப்போ நீங்கள் கண்டு காணாமல் போயிடுவீங்களா? இதே உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவுங்கிற ஒரு தொகுதியில் அந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து எரித்து கொலை செய்த சம்பவம், அதை கேட்ட அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தையை கொலை செய்த நிகழ்வு. அதனால் அந்த எம்எல்ஏவை கைது பண்ணாங்க, கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதை நம்ம பார்த்தோம். இதே உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸில் ஒரு தலித்திய பெண்மணி, பட்டியலின பெண்மணி, அவர் சொல்லப்போனால் வால்மீகி சமூகத்தை சார்ந்த பெண்மணி, அவரை வன்புணர்வு செய்யப்பட்டு மிக மோசமான அளவில் அவருடைய உடலெல்லாம் பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் பித்து எறியப்பட்டு உடம்பில் காயமில்லாத இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை எய்ம்ஸில் வச்சுருந்து அங்கே இறந்து போனார். வருகின்ற வழியிலேயே காவல்துறையை எரித்தாங்களே, பிணத்தை ஊருக்கு கொண்டு போயிடாங்க. இதை விசாரிக்க போன கேரளாவை சார்ந்த பத்திரிகையாளர் சித்திக் கபான், இந்த மாதிரி இது போலீஸ் எரிச்சிட்டாங்க,
அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு சொன்ன ஒரு பத்திரிகையாளர் சித்திக் கபானை நீங்கள் வந்து ஊப்பா சட்டத்தில் பிடிச்சி போட்டு எவ்வளோ காலம் உள்ளே இருந்தார் அவர்? இதெல்லாம் எப்படி? எங்க குஜராத் கலவரத்தில் பில்கிஸ் பானுவே 17 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு அவங்க கூட இருந்தவங்களையெல்லாம் வந்து கொலை செஞ்சாங்க. அவருடைய மகள் 5 வயது சிறுமியை வந்து காலை பிடிச்சி தலைகீழாக அடித்து கொலை செஞ்சு அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை கூட ரத்து பண்ணுவதற்கு பாஜக முயற்சி செய்து அவர்கள் வெளியே வரும்பொழுது லட்டு கொடுத்து கொண்டாடினாங்களே, அதுவும் இந்த தேசத்தில் தான். இப்போ இதெல்லாம் எங்கே போய் செய்வது? என்னமோ மேற்கு வங்காளத்தை படுத்து நடக்குது அந்த பிரச்சனை. இன்றைக்கி ஜனாதிபதி வந்து நிர்பயா கேஸ் மாதிரி மேற்கு வங்காள மருத்துவரை மட்டும் பார்க்குறீங்கல்ல, நாடு முழுவதும் இருக்கின்ற சகோதரிகளுக்குள்ள பிரச்சனைக்கு நீங்கள் நிர்பயா மாதிரி தானே பார்க்கணும். மம்தா பானர்ஜி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நாங்கள் வருகின்ற சட்டமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் கூட்ட போகிறோம், இது போன்ற பாலியல் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட போகிறோம், இந்த பாலியல் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து 10 நாட்களுக்குள் தூக்கு தண்டனை விதிக்கிற மாதிரி சட்டத்தை நாங்கள் மாற்றுறோம், இந்த போக்சோவையே நாங்கள் வந்து மாற்றுறோம், அதுக்கு உங்களுடைய ஆளுநர் ஒப்புதல் கொடுப்பாரான்னு கேள்வி கேட்குறாங்க. யார்? பிரதமரை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆளுநருக்கு நீங்கள் உத்தரவு கொடுப்பீங்களா? இந்த மாதிரி நாங்கள் ஒரு அவசர சட்டம் மேற்கு வங்காளத்தில் கொண்டுட்டு வர போகிறோம், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போ மேற்கு வங்காளத்தில் மட்டும்தான் இந்த பாலியல் பிரச்சனை, பாலியல் குற்றவாளிகளுக்கு மேற்கு வங்காள அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்குங்கிற மாதிரியான ஒரு விதத்தை கொண்டு போகிறாங்க. நேற்று இந்த பாலியல் பிரச்சனை, இந்த மருத்துவர் பிரச்சனை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி கொல்கத்தா முழுவதும் ஒரு பெரிய போராட்டத்தை பாஜக முன்னெடுத்தாங்க. அதற்காக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இந்த மாதிரி பாலியல் பிரச்சனை, அந்த மேடை போட்டிருக்காங்க. கூட்டம் கூடலைங்கிறதுக்காக 2 பெண்களை அரைகுறை ஆடையோடு ஆட விட்டு கூட்டத்தை கூட்டிய ஒரு அவலம் நேற்று நடந்தது தெரியுமா கொல்கத்தாவில்? அது எல்லாம் ஃப்ளாஷ்பேக் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் அதை எடுத்து போடுறாங்களே. பாஜகவுடைய போஸ்டர் பின்னாடி இருக்குது, அந்த மேடையில் வந்து அந்த பெண் அரைகுறையாக ஆடுறாங்க. எதற்காக கூடப்பட்ட கூட்டம்? இந்த மருத்துவருக்கு ஆதரவாக அரசுக்கு எதிராக கூட்டம் வேணுங்கிறதுக்காக. நீங்கள் கூட்டத்தை வழக்கமாக அரசியல் கட்சி செய்யும்ல, ஒரு அரசியல் மாநாட்டிற்கு வந்து கூட்டம் கூடுவதற்காக பெண்களை அரைகுறையாக ஆட விடுகின்ற கலாச்சாரம் வட இந்தியாவுக்கு இருக்குது, அது தமிழகத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த பெண் விஷயத்தில், இந்த பெண்ணுக்காக நீதி கேட்டு நடத்தப்படுகின்ற இந்த பேரணிக்காக கூட்டம் கூடுவதற்காக இந்த பெண்ணை வச்சு அரைகுறையாக ஆட விட்ட சம்பவம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முகசுலிக்க வைக்கிற விஷயமா இருக்கு. அப்போ நீங்கள் இதில் அரசியல் பண்ணுறீங்களா இல்லை உண்மையிலே சமூக அக்கறையோடு பண்ணுறீங்களா? இந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து மம்தாவை வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்துகிறீங்க. மம்தா வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போயிடுவான்னு எதிர்பார்த்தாங்க, பெருவாரியாக வெற்றி பெற்றாங்க. ஸோ மம்தா அடுத்து நீ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ மம்தாவை நீங்கள் வந்து ஆட்சியை வந்து கலைக்கணும், அல்லது வந்து மம்தா வந்து ஆட்சி செய்யலை, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை மம்தா செய்கிறார்ங்கிற ஒரு சித்திரத்தை நீங்கள் கட்டமைக்கிறீங்கல்ல, அதுக்காக தான் உங்கள் வேலையை பண்ணுறீங்க. அந்த பெண்ணுக்கு நியாயம் கேட்குற மாதிரி இல்லையே, அதான் மம்தா கேட்குறார். இந்த கேஸு நாங்கள் உடனே சிபிஐக்கு கொடுத்துட்டோம், மாநில அரசே சிபிஐக்கு கொடுத்தாச்சு. 16 நாட்களாக சிபிஐ என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? அப்போ யாருடைய குற்றம்? ஏன் குற்றவாளிகளை இன்னும் நீங்கள் தண்டிக்கலை? இந்த கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் உங்கள் வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் மேற்கு வங்காளம் பற்றி எரியும்னு நினைக்கிறீங்க. அப்படி எரிய நினைத்தீங்கன்றால் உத்தரப்பிரதேசம் பற்றி எரியும், பீகார் பற்றி எரியும், டெல்லி பற்றி எரியும். அவங்க சொன்னதை கூட நீங்கள் அரசமைப்பு இடத்துல இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசலாமான்னு சொல்லி கண்ணம் தெரிவிக்கிறீங்களா? அவங்க சொன்ன அர்த்தம் என்ன? இதே பெண்கள் விஷயத்துக்காக உத்தரப்பிரதேசம் சரியாதா? நேற்று இந்த 2 பெண்கள், நேற்று இந்த சம்பவம் நடந்து இப்போ போராட்டம் நடந்து பாஜக நடத்திட்டு இருக்காங்களே, இந்த காலகட்டத்தில் நேற்று 2 பெண்களுக்கு பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில். அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ இப்படி நாடு முழுவதும் பட்டியலின பெண்கள், தலித் பெண்கள், ஓபிசி சமூக பெண்கள் அதிகமாக பாலியல் வல்லுறவு செய்யப்படுகிறார்கள் என்று இன்றைக்கி வந்து தகவல் இருக்குல்ல. இது என்ன பண்ணுறீங்க? அப்போ இது ஒரு அரசியல் நாடகம் அப்படி தான். ஏன்னா இன்றைக்கி ஜனாதிபதி அவர்களே என்னமோ நிர்பயா மாதிரி இன்னொரு கேஸ், நீங்கள் இந்த ஒரு கேஸை மட்டும் தான் பார்க்குறீங்களா? ஹத்ராஸ் கேஸையே நீங்கள் பார்க்கல. இதே இது வந்து குல்ஃபிசா ஃபாத்திமான்னு ஒரு பெண்மணி 2020 சிஏஏ போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர். ஊப்பா சட்டத்தில் எந்த கேஸும் அவருமே இல்லை. ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணி 4 வருஷம் விசாரணை கைதியாக இருக்காங்களே ஒரு பெண்ணு. இப்போ அதெல்லாம் என்ன நிலைமை? இதான் நான் கேட்குறேன். அப்போ இந்தியா முழுவதும் நடக்கின்ற நீங்கள் வந்து இந்த போக்சோ சட்டத்தை நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் படுத்துங்க. 10 நாட்களுக்குள், நீங்கள் மம்தா கேட்குற மாதிரி 10 நாட்களுக்குள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுகிற பாலியல் குற்றவாளிக்கு தண்டனை, அதில் உச்சபட்சம் மரண தண்டனை கொடுங்க. அதான நியாயமான தீர்ப்பாக இருக்க முடியும்.
அதை விட்டு நீங்கள் மேற்கு வங்காளத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க. மாணவர்களை போராட்டத்தை வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கன்றீங்க. மாணவர்கள் வந்து பஸ்ஸுக்கு மேலே கல்லெறிகிறத வந்து ஒரு அரசு பார்த்துக்கிட்டு இருக்குமா? அரசு சொத்துக்களை சேதப்படுத்துறதை அரசு பார்த்துக்கிட்டு இருக்குமான்னு கேட்குறாங்க. நியாயம் தானே? நம்ம வந்து இந்த மருத்துவ மாணவி பாலியல் செய்யப்பட்டு கொண்டு நம்ம வந்து எதையுமே நியாயம் கற்பிக்கல. அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்கிறது தானே எல்லாருடைய விருப்பம். ஏன்னா அந்த அத்தனை மோசமாக அந்த பெண் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இறந்த உடலை கூட அவருங்க அந்த 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 காவாளிகள் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் இறந்து போச்சு. இறந்ததுக்கு அப்புறம் கூட வந்து தொடர்ச்சியாக கற்பழிக்கப்பட்டிருக்கா அந்த பெண் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி கொடூரமான சம்பவம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இது நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒன்றிய அரசுன்னு தான் மம்தா கேட்குறாங்க. நாங்கள் இந்த அவசர சட்டத்துக்கு உடனே நீங்கள் அமுல்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது நியாயமான கேள்வி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது அரசியல்படுத்தப்படுகிறது. ஒரு பாலியல் குற்றம் நடந்திருக்கு, தண்டனை உடனே கொடுக்கணும். அதில் மருத்துவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள், அவர்கள் உடனே தண்டிக்கப்படணும். அதெல்லாம் யாருமே எதிர்க்கலை, மம்தா உட்பட. நீங்கள் அரசியல்படுத்தி இங்கே வந்து நான் அந்த மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைக்கின்ற வேலை என்பது ஒரு மோசமான இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல்படுத்துறீங்க. சொல்லப்போனால் நாடு முழுவதும் பாஜகக்காரங்க மேலே எத்தனை பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது? அது கேட்குறாங்கல்ல, எத்தனை பாலியல் குற்றச்சாட்டு எத்தனையோ எம்பிக்கள் மேலே இருக்க. இப்போ மல்யுத்த வீராங்கனைகள் போராடினாங்களே, மல்யுத்தருடைய கூட்டமைப்பு, அவர் எம்பி தானே, முன்னாள் எம்பி தானே, அவரை பதவி விட்டு நீக்குங்கன்னு சொல்லி கைது பண்ணுங்கன்னு சொல்லி இன்ன வரைக்கும் இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்க. இப்படி பாஜக காரங்க மேலே எத்தனையோ பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான விஷயம் இல்லையா? கல்கத்தா பிரச்சனை மட்டும்தான் பெண்களுக்கான விஷயமானு மம்தா கேட்குறாங்க. அது ஒரு நியாயமான கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ கொல்கத்தாவில் நடக்கிற அந்த போராட்டம் எல்லாமே மாணவர்கள் முன்னெடுத்து தான் நடக்குது. அந்த போராட்டத்தினால தான் இந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து விசாரணை தீவிரமாக போச்சு அப்படிங்கிறாங்க. பாஜகக்காரங்க இன்னொன்று சொல்கிறாங்க, வங்காளதேசத்தில் நடந்த மாதிரி கூட நடக்கலாம் அப்படிங்கிற. அது மம்தாவை வீட்டுக்கு அனுப்பணும்னு பெரிய ஒரு படு முயற்சியை பாஜக எடுக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்கின்ற பங்களாதேஷ், கிழக்கு வங்காளத்தில் மாணவர்கள் புரட்சி தான் ஹசீனாவை வந்து நாட்டோட்டை துரத்த வச்சது. அந்த வீட்டுக்குள்ளேயே போய் மாணவர்கள் உடைத்திருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு உணர்வை கல்கத்தாவில், மேற்கு வங்காளத்தில் மாணவர்களை தூண்டுகின்ற விஷயமாக இன்றைக்கி பாஜக பேசுகிறாங்க. அதுதான் மம்தாவுக்கு சரியான கோபம். பங்களாதேஷுங்கிறது ஒரு தனி நாடு. அவர்களும் வங்காள மொழி பேசக்கூடியவர்கள் தான், சகோதரர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது ஒரு தனி நாடு. நாங்கள் இந்தியா, மேற்கு வங்காளம் வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம். இதுக்கு வித்தியாசம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு வெறுப்பை வந்து என் மேலே நீங்கள் ஏற்றி இந்த மாநிலம் பற்றி எரியணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி நினச்சிங்கன்னா டெல்லி பற்றி எரியும், உத்தரப்பிரதேசம் பற்றி எரியும், பீகார் பற்றி எரியுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் மேற்கு வங்காளம் மட்டும் பற்றி எரியும்னு நினைக்கிறீங்களா? அங்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? இப்போ வந்து மேற்கு வங்காளம் பற்றி எரிஞ்சால் இந்தியா பற்றி எரியுதுன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த இந்தியாவும் பற்றி எரியும். அது யாருக்கு ஆபத்து? அதனால் நீங்கள் பங்களாதேஷோட ஒப்பிடுவது என்பது எவ்வளோ ஒரு மோசமான அரசியலை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க. மேற்கு வங்காளத்தில் வந்து நீங்கள் அங்கே வங்காள மாணவர்கள் அப்படி வந்து புரட்சி பண்ணி அந்த ஷேக் ஹசீனாவை வந்து நாடோட துரத்துன மாதிரி என்னை துரத்த நினைக்கிறீங்கல்ல. இந்த அரசியல் இங்கே எடுபடாது. நான் கடுமையாக இருப்பேன். இனிமேல் இந்த மாநிலத்தில் பாலியல் வன்முறை எதுவும் நடந்துச்சுன்னா சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. அது இந்த அவசர சட்டம் இனி வருகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும். தைரியம் இருந்து ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்கட்டும். 10 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு. அது ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ 10 நாட்கள் தான். இது போன்ற அவசர சட்டம் இந்தியாவில் கிடையாது. போக்சோவை நாங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். இந்த அவசர சட்டத்துக்கு உங்கள் ஆளுநர் அனுமதி கொடுப்பாரான்ட்டு பாஜக பற்றி கேட்குறாங்க. நியாயமாக நீங்கள் வந்து பெண்களுக்கு ஆதரவானவர்களாக இருந்தால் இந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு போராடுங்கன்றாங்க. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.